குட் மார்னிங். காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள். ஏனென்றால் 20 வருஷம் ரிசர்ச் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிகிட்ருக்குறோம். சொந்த சிந்தனையிலேருந்து இல்லை, திடீர்னு தோணின சிந்தனையில் பேசலை. நிச்சயமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலந்த கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய விஷயங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டது. எந்த மதத்தையும் நாங்கள் குறைக்கவோ கூட்டவோ இல்லை. நிச்சயமாக எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட கடவுளை, எல்லா மதங்களும் தேடுகிற கடவுளை தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை கவனமாக கேட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், சிந்தனையிலே ஒரு மாற்றம் வரும். அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மலரும். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். அது இல்லாமல் லைவாக நம்ம மீட் பண்ணுறோம். நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க டைமை, ரொம்ப நன்றி. அந்த மீட் பண்ணுற டைமை கொஞ்சம் கூட திருப்பி பண்ணாதவங்க, இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாதவங்க தயவுசெய்து ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த டைமை சொல்லுங்கள். ஏன்னா அந்த டைமில் கிளாஷ் ஆகக்கூடாது, வேறு டைம் வேறு ஒருத்தர் வந்து நிற்கக்கூடாது. அதனால தான் உங்கள் டைமை சரியாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளுடைய சிந்தனையை நீங்கள் ஓப்பனாக வைக்கலைன்னா, உங்கள் சிந்தனையை ஓப்பனாக வைக்கலைன்னா கடவுளுடைய சிந்தனை அதை ஆக்கிரமிக்க முடியாது. உங்கள் சிந்தனையை ஓப்பனாக வச்சிங்கன்னா கடவுளுடைய அபாரமான சிந்தனைகள் அதை ஆக்கிரமிக்கும். அப்போது உங்கள் சிந்தனையை ஓப்பனாக வைக்கணும். அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு, அதில் ஓப்பனாக வைக்கணுன்றதுக்கு நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் முன்னாடி, தட் இஸ் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் அப்படின்ற உண்மையான கான்செப்டை தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் உலக வாழ்க்கையில் உங்கள் உலக சிந்தனை வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போது அதற்கு பழைய மனிதன் என்று பெயர். உங்கள் பழைய மனிதனோட சிந்தனை, உங்கள் பழைய மனிதனோட திங்கிங் எல்லாமே உங்களுடைய சொந்த இஷ்டத்தில் இருந்தது. அது இல்லாமல், சொந்த இஷ்டம் இல்லாமல் வேறு யார்தான் இருந்ததுன்னா உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறீங்கள, முன்னோர்கள் இவங்க கிடையாது. முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப பழையவர்கள். அதாவது தொல்காப்பியர் காலத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுடைய முன்னோர்கள் ஆக்சுவலாக. ஆனால் முன்னோர்கள்னு என்ன யாரை சொல்லிக்கிறோன்னா, எங்களுடைய தாத்தா 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 அவங்கள சொல்லிக்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் தவறுதலாக, சில மூட நம்பிக்கைகள், சில தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வந்திருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு, தொடர்ந்து உங்கள் சமுதாயம் எடுத்துக்கிட்டு எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இங்கே தான் தவறு நடக்குது. இங்கே கடவுளுடைய எண்ணம் அங்கே வரல, மனிதனுடைய எண்ணம் தான் வருது. அதனால் நீங்கள் அந்த பழைய மனிதனாக இருக்கிறீர்கள். பழைய மனிதனாக இருக்கும்போது அந்த எண்ணங்களெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க. அது உங்கள் பழைய மனிதன். நீங்கள் புதிய மனிதனாக மாற வேண்டும். அப்பொழுது இந்த சிந்தனை எல்லாம் வரணும். எந்த சிந்தனை வரணும்? கடவுள் ஒரு 6000 ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாருங்க. 6000 ப்ராமிஸ். இந்த வாழ்க்கையை எப்படி வைப்பேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று 6000 ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக இருக்குது. அந்த 6000 ப்ராமிஸும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இருதயத்தில் எடுக்கும்போது, உங்கள் மனசில் எடுக்கும்போது, அப்புறம் அந்த பழைய மனுஷனை தூக்கி போட்டு புது மனுஷனை நீங்கள் மாறும்போது, புது மனிதனுடைய அந்த சிந்தனைகளை நீங்கள் எடுக்கும்போது, கடவுளுடைய சிந்தனைகளை நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் சிந்தனை நிரம்பும். ஓகே, கடவுளுடைய எண்ணம் நிரம்பும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள் நிரம்பும். அப்போது உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும், உங்களுடைய திங்கிங் மாறும், உங்களுடைய ஆக்ஷன் மாறும், உங்களுடைய எய்ம் மாறும், உங்களுடைய ஆம்பிஷன் மாறும், உங்களுடைய டெஸ்டினி மாறும். நிச்சயமாக மாறும். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். மைண்ட் ரினியூவலில் நம்ம மெயினாக சொல்கிறது அதுதான். அப்போது எல்லாமே மாறும்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியில் போய் நிற்கும். இது இல்லாமல் உங்கள் பழைய மனிதனை நினச்சி பாருங்கள். பழைய மனிதர்களுடைய சிந்தனையை உள்ளே எடுத்துருக்கு. அதாவது உங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்டு அந்த சிந்தனைகளை உள்ளே எடுக்குது. உலகத்தோட சிந்தனையை எடுக்குது. டிவியை பார்த்துட்டு அதில் இருக்கிற சிந்தனையை உள்ளே எடுக்குது இல்லையா? சாதாரண மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சிலதெல்லாம் உள்ளே வேலை செய்யுது.
இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளே சேர்ந்துட்டு வேலை செஞ்சது தான் உங்களுடைய பழைய மனிதன். ஆனால் அந்த சிந்தனையை மாற்றி கடவுளுடைய 6000 ப்ராமிஸை என்ன எல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சி உள்ளே ஏற்றி கடவுள் என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாரு அந்த வார்த்தைகளை எடுத்து உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய புதிய மனிதன் வித்தியாசமாக மாறுவார். புது மனிதனுடைய சிந்தனை வித்தியாசமாக மாறும். இதை செய்யாத வரைக்கும் நிறைய பேர் இதை செய்யாமல் கோயில் குளம் சர்ச்சு மாஸ்கெல்லாம் சுற்றிக்கிட்டு சாமி எதனா பண்ணிடுவார், சாமி எதனா பண்ணிடுவார், கடவுள் எதனா பண்ணிடுவாருன்னு பூஜா ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால் நடக்காதுங்க. நடக்கவே நடக்காது. அவருடைய கடவுளுடைய பிளானே வேறு, கடவுளுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு, கடவுளுடைய ஆக்ஷன்ஸ் வேறு. நம்ம அந்த ஆக்ஷனுக்கு போகாமல் நம்மளுடைய சொந்த ஆக்ஷனில் கடவுள்கிட்ட இருந்து என்ன கிடைக்குமான்னு பார்க்குறோம். கடவுளுடைய ஆக்ஷன் என்னென்னா உங்கள் மனசை மாற்றி உங்கள் பழைய மனிதனை தூக்கி போட்டு உங்களை புதிய மனிதனை ஆக்கிறது தான் கடவுளுடைய வேலையை. அந்த சிந்தனைக்கு நீங்கள் போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மனசை ஓப்பனாக வைக்கணும். இந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பழசை உள்ளே வச்சுக்கிட்டே 10,000 கேள்வி கடவுளை கேட்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஓப்பனாக வைங்க. ஓப்பனாக வச்சு கடவுளோட ப்ராமிஸ் எல்லாம் உள்ளே எடுங்க. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் உள்ளே எடுங்க. உள்ளே எடுக்கும்போது தானாக உங்களுடைய எய்ம், உங்களுடைய ஆம்பிஷன் எல்லாமே மாறும். அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் ஆக்சுவலாக மைண்ட் ரினியூவல் நம்ம பண்ணுறது. அதனால் தயவுசெய்து உங்கள் மனதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் மைண்டாக மாற்றுங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். க்ளோஸ்டு மைண்டாக வைக்காதீங்க. க்ளோஸ்டு மைண்டுன்னா எப்படின்னா என்ன நீங்கள் முன்னாடியே சிந்திச்சிங்களோ அதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் க்ளோஸ் மைண்டு. எல்லாமே கரெக்டு, எனக்கெல்லாம் தெரியும், அப்படி இருக்கும்போது தான் க்ளோஸ் மைண்ட் ஆகிடுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டாக வைங்க. ஆனால் அந்த ஓப்பன் மைண்டை யாருக்குன்னா கொடுக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டை கடவுளுக்கு கொடுங்க. அவருடைய சிந்தனைகளை எடுக்க பாருங்கள். இந்த விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கடவுளுடைய சிந்தனைகள், கடவுளுடைய எண்ணம், கடவுள் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாரு, அந்த 6000 ப்ராமிஸ் என்ன, இதெல்லாம் தான் மெதுவாக சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு தான் 6 மாதம் ஆகும்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? அதனால் இந்த 1 ஹவர் என் கூட லைவ் செஷனில் வர்றவங்க நிச்சயமாக அதை விட்டு விடாதீர்கள். ஒரு வாரம் விட்டிங்கன்னா கூட நிச்சயமாக உலகம் உங்களை ஆட்கொள்ளும். அதனால் நிச்சயமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு நேரமாக அதை ஒதுக்கி புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். அதை அப்படியே எடுத்து உள்ளே சிந்திக்கிற மனசை வைத்துக்கொள்ளுங்கள். அந்த ஓப்பன் மைண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த ஓப்பன் மைண்டில் இதை கேட்டிங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று முழுவதுமாக நம்புகிறோம். ஆனால் தொடர்ந்து கேளுங்கள், விடாமல் கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், ஆர்வமாக கேளுங்கள், துடிப்புடன் கேளுங்கள், ஆராயும் மனதுடன் கேளுங்கள், சொல்வதை ஆராயும் மனதுடன் கேளுங்கள். அப்போ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை மாறும். பெரிய பெரிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அந்த பழைய தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத பிளானும் எல்லாமே காணாமல் போயிடும். அதெல்லாம் நம்ம புத்தியில், நம்ம ஜடத்தில் நம்ம தீர்மானித்தது எதுவுமே சரியாக இருக்காது. நிச்சயமாக கடவுளுடைய சக்தியில் தீர்மானிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.